கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 22ஆம் சங்கீதம் 24ஆம் வசனம். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாதவர், அருவருக்காதவர், அவருடைய முகத்தை நமக்கு மறைக்காதவர். ஹல்லேலூயா. நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது நமக்கு அவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே உபத்திரவத்தின் பாதையிலே நீங்கள் கடந்து செல்லலாம். கண்ணீரோடு கவலையோடு துக்கத்தோடு வாழலாம். ஏதோ ஒரு பிரச்சனையின் நிமித்தமாக நீங்கள் கண்ணீரோடு கலங்கி போயிருக்கலாம். உபத்திரவத்தின் பாதையிலே நடக்கலாம். நீங்கள் உபத்திரவப்படும் போது கர்த்தர் உங்களை அற்பமா எண்ண மாட்டார். உங்களுடைய ஜெபத்திற்கு உடனே பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒருவேளை கடன் என்ற உபத்திரவத்திலே நீங்கள் வாழலாம், அல்லது வியாதி என்கிற உபத்திரவத்திலே கஷ்டப்படலாம். உங்கள் உபத்திரவத்தை கர்த்தர் மாற்றுவார். உங்களை அவர் அற்பமா எண்ணாதவர், உங்களை வெறுக்காதவர். நீங்கள் கூப்பிடும்போது அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார், உங்களை சுகப்படுத்துவார், உங்களுடைய பிரச்சனைகளை நீக்குவார். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே கடன் பிரச்சனையோடு கண்ணீரோடு நாம் வாழும்போது மனிதர்கள் நம்முடைய உபத்திரவத்தை பார்த்து நம்மிடம் பேச பழக மறுக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். அவர் நம்முடைய கடன் பிரச்சனையிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குவார். கடன் என்ற உபத்திரவத்திலிருந்து நமக்கு கர்த்தர் விடுதலை கொடுப்பார். அவர் நம்மை ஒருபோதும் அற்பமா எண்ண மாட்டார், நம்மை அருவருக்க மாட்டார், வெறுத்து ஒதுக்க மாட்டார், அவருடைய முகத்தை நமக்கு மறைக்க மாட்டார். எப்பொழுதெல்லாம் நம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறோமோ அவர் நமக்கு பதில் கொடுப்பார். நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், சோர்ந்து போகாதிருங்கள். இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று இயேசு கிறிஸ்து கூறினார். பிரியமானவர்களே, உபத்திரவத்திலே நாம் உறுதியோடு தைரியத்தோடு வாழ வேண்டும். இந்த லேசான உபத்திரவம் ஒரு நாள் மறைந்து போகும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே உபத்திரவத்தை நீக்கி நம்மை மறுபடியும் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இன்றைக்கு நாம் கடன் பிரச்சனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம், வியாதி என்கிற உபத்திரவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் நம்மை விடுதலையாக்குவார். அவரை விசுவாசிக்கும் போது, அவரை நம்பும் போது அவர் நம்மை கைவிட மாட்டார். அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை நீக்குகிறவர், நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறவர். நாம் உபத்திரவத்திலே வாழ்ந்து கொண்டு இருப்போம் என்றால் தேவன் பார்த்து கொண்டு இருக்க மாட்டார், அதை மாற்றுவார். உபத்திரவத்தின் பாதைகள் மாறும். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நாம் தைரியமாய் வாழும்போது அப்படிப்பட்ட பாடுகளை உபத்திரவங்களை மேற்கொள்ளலாம். ஹல்லேலூயா. இந்த லேசான உபத்திரவம் நித்திய கன மகிமையை உண்டாக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகளின் வழியாக, உபத்திரவங்களின் வழியாக நாம் கடந்து செல்லலாம். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். நம்மை அவர் அற்பமா எண்ண மாட்டார், நம்மை வெறுத்து ஒதுக்க மாட்டார். அவர் நம்மை அரவணைக்கிற தேவன், நம்மை நடத்துகிறவர், மரண பரியந்து நம்மை நடத்துகிறவர், தாயின் கர்ப்பத்தில் நம்மை தெரிந்து கொண்டவர், நரை வயது வரை உங்களை தாங்குவேன் என்று நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை பற்றி பிடித்து கொள்ளும் போது, அந்த வார்த்தையின்படி வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் ஜெயமாய் முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் உபத்திரவங்களையும் நீக்கி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவரை நோக்கி கூப்பிடுவோம். ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலே கர்த்தரை தேடுவோம். நம்முடைய கூப்பிடுதலுக்கு கர்த்தர் உடனே பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. உபத்திரவத்தை மாற்றுவார். நம்மை நேசிக்கிற தேவன் ஒவ்வொரு நாளும் அவருடைய முகத்தை நமக்கு மறைக்காமல் நம்மிடம் பேச அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதை அறிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே கர்த்தரை தேடுவோம். ஜெபத்திலே ஒவ்வொரு நாளும் தேவனோடு ஐக்கியத்தில் இருப்போம். கர்த்தர் விடுதலையாக்குவார். உபத்திரவத்தை மாற்றி நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே, நன்றி. பிரயாணங்களிலே போகும்போதும் வரும்போதும் எல்லா ஆபத்துக்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்தீரே, நன்றியாப்பா. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்த தவறுகளை, குறைகளை, குற்றங்களை மன்னிங்கப்பா.
அப்படியே பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி ஒரு விசை சுத்திகரிங்க. என் தேவன் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் உபத்திரவத்தோடு கண்ணீரோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்கப்பா. ஒருவேளை கடன் பிரச்சனையிலே கஷ்டப்படலாம், ஏன் வாழ வேண்டும் என்று யோசிக்கலாம். என் தேவன் கடன் பிரச்சனையை நீக்கி போடுங்க. கையின் பிரயாசங்களே வாய்க்க பண்ணுங்க. என்னென்ன வேலைகள் பிள்ளைகள் செய்கிறார்களோ எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுங்க. என் தேவனுடைய கரம் பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்கட்டும். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்கப்பா. சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீமைகளுக்கும் மரண பயங்களுக்கும் விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. யாரெல்லாம் கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தனிமையில் கஷ்டப்படுகிறார்களோ, பிள்ளைகளை வளர்க்க முடியவில்லைன்னு சொல்லி கண்ணீரோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரமே சகாயர். என் தேவன் மாத்திரமே உதவி செய்ய முடியும். மனிதனுடைய உதவி விருதா என்று வேதம் சொல்கிறது. என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு சுகத்தை கட்டளையிடுங்க. உடைய சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு இப்பொழுதே சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலே பரிபூரண பலனை கட்டளையிடுங்க, ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமண காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஏற்ற மனவளன் ஏற்ற மனவாட்டியை கொடுத்து ஆசீர்வதிங்க. அப்படியே கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். திருமண காரியங்களுக்கு வேண்டிய பண தேவைகளை சந்திங்கப்பா. திருமணம் முடிந்து குழந்தைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. அண்ணாலை ஆசீர்வதித்தது போல பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கத்தோடு கண்ணீரோடு வாழாதபடிக்கு தலைநிமிர செய்யுங்க. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உடைய நன்மையினால் நிரப்புங்க. ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதங்களை கொடுத்து உயர்த்துங்கப்பா. சம்பூரண ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க. வானத்தின் பலகணிகளை திறந்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். அதிகாலையிலே எழுந்துடைய சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையில பெற்றுக்கொள்ள அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்கு பாதுகாப்பு, நீர் எங்களுக்கு அடைக்கலம். நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.